ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மாஸ் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பர்சன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணது ரொம்ப ப்ளீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போகணும். உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேடா, இப்போது அண்ணன் எதுவும் தேவையில்ல, டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான மார்னிங். இந்த காலேஜ்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸு அழகாக அப்படியே கேட் வழியாக அப்படியே என்ட்ராகி அந்த கிரவுண்டில் அப்படியே நடந்து அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு வந்து போகிற அந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கிட்ட எங்கிட்ட நடந்துகிட்ருக்காங்க. இப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பையன் அழகாக ஹுட்டி போட்டுக்கிட்டு அவனுடைய ஃபேஸ் அவனுடைய ஹேரை வச்சு மறைச்சிட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சிம்பிளாக தனியாக பாட்டு கேட்டுக்கிட்டு கேட்லேருந்து கிளாஸ் ரூம் வரைக்கும் தனியாகவே நடந்து போகிறான். ஸ்லோவாக அவன் டைம் எடுத்து அழகாக நடந்து போகிறான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் இந்த பையன் கிளாஸ் ரூம்குள்ளே போனதும் நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை. நேராக லாஸ்ட் பெஞ்சில் போயிட்டு ஒரு எட்ஜில் போய் உட்காந்துக்கிறான். உட்காந்த வேகத்துக்கு ஜஸ்ட்டு ஃபோனை அப்படியே கவுத்தி வச்சுட்டு பாட்டு கேட்டுட்ருக்கான். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டக்குன்னு எழுந்திக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கிளாஸ்க்கு ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. பட் இந்த பையனுக்கு தான் காதில் ஹெட்செட் போட்டிருக்கான்ல, ஸோ அவனுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இப்போது பக்கத்தில் உட்காந்துட்ருக்க ஜிமின் அப்படின்னு ஒரு பர்சன், அதாவது நம்ம ஜிமின் தான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க ஒரு பர்சன், அதாவது நம்ம பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கார் இல்லையா, அவரை வந்து அப்படியே லைட்டாக தட்டி விட நம்ம டேவும் வந்து டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு ஹெட்ஃபோன்லாம் கழட்டிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இப்போ அந்த ப்ரொஃபஸரும் எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ம டேவும் உட்காந்துட்றாரு. பக்கத்தில் உட்காந்துட்ருக்க ஜிமினும் உட்காந்துட்றாரு. ஆக்சுவலி நம்ம டேவும் ஜிமினும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் கிளாஸ்மேட் தான். யாருக்கிட்டையுமே நம்ம டே வந்து பேச மாட்டார். ரொம்ப அமைதியான பர்சன், இன்ட்ரோவர்ட் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு பையன்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு வேண்டி திரும்ப அதை சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி அவருக்கு ஷையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜிமின் வந்து அவர் வேறு ஒரு சைட் திரும்பி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எப்படி கூப்பிட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு மாதிரி தயங்கியே உட்காந்துட்ருக்க ஜிமினே தானாகவே நம்ம டேவை பார்த்து திரும்ப நம்ம டே வந்து டக்குன்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறாரு. இப்போ உடனே அதுக்கு நம்ம ஜிமினோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்று கேட்கவா, நீ ஏன் எப்போவுமே தனியாகவே உட்காந்துட்ருக்க? எனக்கு இது வரைக்கும் உன் பேர் கூட தெரியாது தெரியுமா? பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்க. அது என் பேர் கிம் டேயோங். ஓ, கிம் டேயோங். என் பேர் தெரியுமா? ஜிமின். ஓ சரி, ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி அவர் பாட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமின் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு, பட் அப்படியே விட்டுடுறாரு. நம்ம டேக்கு வந்து அப்பத்துலேருந்து இந்த புக்ஸ் எடுத்து கொடுக்குறது, தண்ணி எடுத்து கொடுக்குறது, லைட்டாக நோட்ஸ் காட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு கொஞ்சமாக குட்டி ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாரு. நம்ம டேவும் வந்து எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஸ்மைலோடையே முடிச்சிடுவார். அதிகமாக எதுவுமே பெருசாக பேசிக்க மாட்டார். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் கிளாஸஸ்லாம் முடியுது. இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஸ் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பிடிக்காத ஒரு கிளாஸ். ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி சிடுன்னு தான் பேசிகிட்டே இருப்பார். பட் நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் எல்லா கிளாஸும் நார்மலான கிளாஸ் தான். ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதுனால ப்ரொஃபஸர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு டச்சும் இல்லை. ஸோ அவர் பாட்டுன்னு கேஷுவலாக உட்காந்துட்ருக்க நம்ம ஜிமின் தலையிலே அடிச்சுக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் அதை பார்த்துட்டு, என்னாச்சு? இல்லை, நான் அந்த ப்ரொஃபஸருடைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நோட்ஸ் எடுக்க மறந்துட்டியா? ஒன்றும் இல்லை, நியூ நோட் எடு, நான் காட்டுறேன், நீ அதை பார்த்து டக்குன்னு எழுதிக்கோ. ஆனால் அவர் பக்கமாக கொடுத்துருப்பாரே. இல்லை, நான் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன், நீ எழுதிக்கோ. இந்தா
அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து அவருடைய நோட்ஸை காட்டுறாரு. 10 பக்கம் உள்ள நோட்ஸை நம்மகிட்டே வந்து ஜஸ்ட் ஒரு 5 பேஜ்லேயே முடிச்சு வச்சுக்கிறாரு. நம்ம ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு அப்பாடா பாதியாவது எழுதிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டக்கு டக்குன்னு அதை பார்த்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிமினும் வந்து அப்படி எழுதிட்டு இருக்கிறத நம்ம டேவும் பார்த்துட்ருக்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. டக்குன்னு அந்த ப்ரொஃபஸர் உள்ளே வந்துடுறாரு. இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டக்குன்னு எழுந்திரிச்சு நின்று அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து விஷ் பண்ண அந்த ப்ரொஃபஸரும் ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்றாரு. இப்போது அவர் வந்த வேகத்துக்கு புக்கை கையில் எடுக்காமல் அந்த டேபிளில் லைட்டாக சாஞ்சிக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு பார்வை பார்க்குறாரு. பார்த்ததில் நம்ம ஜிமின் மட்டும் கீழே குனிஞ்சு எழுதிட்டுருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு அது வியர்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு ஜிமின் ஐயோ கூப்பிட்டாரே, சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சார், ஒன்றும் இல்லை. என்னமோ எழுதிட்டுருக்க மாதிரி இருக்கு. என்னுடைய ஹவரில் வேறு நோட்ஸ்லாம் எழுதிட்டுருக்க நீ? இல்லை சார். அப்புறம் என்ன எழுதிட்டுருக்க நீ? கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் அவர் அப்படியே சாஞ்சு நின்றுட்டு இருந்த அந்த பிளேஸை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டு நம்ம ஜிமின் கிட்ட இருந்து அந்த நோட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தா அவருடைய நோட்ஸ் தான். பட் நம்ம ஜிமின் வந்து அதை காப்பி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ காப்பி பண்ணிகிட்டு இருக்க அந்த நோட் யாருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து கேட்க நம்ம ஜிமின் வாயை திறக்கவே இல்லை. பட் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க நம்மகிட்டே தானாகவே எழுந்திக்கிறாரு. இப்போ உடனே ஜிமினை உட்கார சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் தான், அதாவது நம்ம சங்கு, நம்ம டேவை பார்த்து என்னது இது சார்? நோட்ஸு அது தெரியுது. நான் என்ன கொடுத்தேன் நீ இவ்வளோ ஷார்ட் பண்ணி வச்சுருக்க? இல்லை சார், எனக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். ஓ சரி, நான் உனக்கு புரிகிற மாதிரி தனியாக சொல்லித்தரேன். சாஃப்ட்வேர் வந்துடு. ஆனால் சார் வானா வரணும் ஆஃப்டர் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை அப்படியே அங்கேயே போட்டுட்டு அவர் பாட்டும் போயிட்டு முன்னாடி நின்று அப்படியே கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆகிடுது. நம்ம டே மாட்டினதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி பயமாகிடுது. ஐயோ இவங்க அது இப்போ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு வந்து இது வரையும் எந்த ப்ரொஃபஸர்ட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டார். எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. ஒரு மாதிரி இப்படி பிளாங்க் ஆகி உட்காந்துட்ருக்க. இன்றைக்கின்னு பார்த்து கிளாஸ் ஃபாஸ்ட்டாக போயிடுது. நம்ம ப்ரொஃபஸர் அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸ் எடுத்து சீக்கிரமாக முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போயிடுறாரு. பட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேவை ஒரு பார்வை பார்க்குறாரு. இப்போ நம்ம டேவும் நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜிமினை பாவமாக பார்த்துட்டு அந்த பெஞ்சை விட்டு வெளியே வர நம்ம ஜிமின் டக்குன்னு கூப்பிட்டு நான் வேணால் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம டே வேண்டான்னு சொல்லிட்டு மண்டே மட்டும் ஆட்டிட்டு பொறுமையாக ஸ்டாஃப் ரூம் பக்கம் நடந்து போகிறாரு. இப்போ அப்படியே பொறுமையாக ஸ்டாஃப் ரூமில் போய்ட்டு எக்ஸ்கியூஸ் கேட்க நம்ம ஜங்குக்கு வந்து உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்தா ஒரு டெஸ்க்குக்கு அந்த சைடில் சேரில் உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே வந்து கையில் அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்தா மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், அந்த ஸ்டாஃப் ரூமில் யாருமே இல்லை. அது அவருடைய பர்சனல் ஸ்டாஃப் ரூம். ஸோ யாருமே கிடையாது. டோரை லாக் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம டேவும் அமைதியாக போய்ட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே அமைதியாக வந்து அந்த டேபிள் முன்னாடி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், உட்காரு. இல்லை சார் பரவாயில்ல, உட்காரு. தேங்க்யூ சார். நோட்ஸை கொடு. நாங்கள் யார் உனக்கு இது மாதிரி நோட்ஸ் எடுக்க சொல்லி கொடுத்தது? நீங்கள் தான் சொல்லி கொடுத்தேங்க. டேய் வாண்டு, நான் வந்து கிளாஸ் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். என்னை பார்க்காம பக்கத்தில் அங்கே எழுதிட்டுருக்கேன், அதை பார்த்துட்ருக்கேன். அது வந்து நீங்கள் அதெல்லாம் விடுங்க. என்ன உங்களை பார்த்து எல்லோரும் அப்படி பயப்படுறாங்க? ஏன் எல்லோரும் எனக்கு பயப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் பயப்படுவாங்க தான் தெரியும். ஆனால் பாவம் ஜிமின் நோட்ஸ் தான் மறந்துட்டு வந்துட்டான். ஆனால் அவன் அதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக என்னை விடவும் டீட்டெயிலாக எழுதி வச்சுருப்பான் தெரியுமா? அதை ஜஸ்ட் வீட்டில் வச்சுட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரீரைட் பண்ணிட்டான். நீங்கள் திட்டுவீங்கன்ற ஒரே காரணத்தினால அந்த அளவுக்கு அவன் பயப்படுறான். அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படி உங்களை பார்த்தா பயப்படுறாங்க? அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணீங்க? அது தெரியல, என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன், கொடுங்க. நான் ப்ரொஃபஸர், இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்யணும். வீட்டுக்கு போய் வேணால் ஒரு ராஜ்யம் வச்சுக்கோ.
அதெல்லாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அது நீங்கள் மற்றவங்களுக்கு வேணால் ப்ரொஃபஸராக இருக்கலாம். ஆனால் எனக்கு உனக்கு வாயை திறந்து சொல்லு. எனக்கு நீங்கள் கட்டினவர் தானா? கட்டினவன் தான். நான் யார் உனக்கு? ஏன் அதை சொன்னாதான் உங்களுக்கு குளிருமா? ஆமாண்டா, 1000 தான் இருந்தாலும் வாயால் அந்த வார்த்தையை கேட்குறப்ப உள்ள திக்கி திக்கி திக்கிக்கணும். ஓஹோ, அப்போ நான் சொல்லவே மாட்டேன். நீ சொல்லலைன்னா இப்போ இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் வந்துடுவேன். சரி சரி, நீங்கள் ஏஞ்சிக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு வேணும் சிரமம்? நான் வரேன். என்னது? எல்லாம் ஒன்றும் இல்லையா? என்னமோ ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல, ட்ரை பண்ண. நான் என்ன ட்ரை பண்ணுறேன்? நான் ஒன்றும் பண்ணலை. சரி, இங்கே வா. நான் இங்கே தானே இருக்கேன், சொல்லுங்கள். இப்படி வா. ஏன், என்னாச்சு? சொல்லு. என்ன, இந்த பக்கம் வந்ததும் வாங்க போங்க போயிடுச்சு? அதெல்லாம் அப்படித்தான். ஓ, அப்போ வீட்டுக்கு போனால் அது என்ன மோசமாக மாறும். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. டேய், என்ன வீட்டுக்கு போகலாமா? ஆஃப்டர் லீவ் கேட்டேன். எதுக்கா? சும்மா தான் லைட்டாக அவனை கொஞ்சம் கவனிக்கணும்னு தோணுது. அந்த கவனிப்பெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் ரூம் போகிறேன். போத ஒரு நிமிஷம் வா. இப்போ தான் லஞ்ச் தானே ஆரம்பிக்கும். ஆமாம், எடுத்துகிட்டு வந்தியோ நீ? எடுத்துகிட்டு வந்தனே. நான் எடுத்துகிட்டு வரலையே. ஏன்? நான் தான் பேக் பண்ணி டேபிளில் வச்சுருந்தேனே. அது மறந்துட்டேன். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? வெயிட் பண்ண. அப்போ நான் போய்ட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேண்டாம், நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு சாப்பாடு? என்னது? இல்லை, நீ இருக்கும்போது எதுக்கு நான் சாப்பாடை சாப்பிட்ணும்? 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்ல வந்தேன். ஒரு ஓகே, சரியில்லை ஜங்கு. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மா என்ன சொன்னாங்க? உன்னை எனக்கு கட்டி கொடுத்து அனுப்பும்போது கண் கலங்காமல் பார்த்துக்கோப்பா, நல்ல பையன் சொன்னாங்க. வேறு என்ன சொன்னாங்க? யோசி. அது மட்டும் தான் சொன்னாங்க. நடிக்காத, உனக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லை எனக்கு லாங் டேர்ம் மெமரி லாஸ், மறந்து போச்சு. ஓஹோ, பரவாயில்ல, நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரி சொல்லு, என்ன சொன்னாங்க? கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எல்லாத்தையுமே சட்டுப்பட்டு முடிச்சிடக்கூடாது, நான் படிச்சுட்ருக்கேன், படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் எல்லான்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? அது அம்மா ஹனிமூன் ட்ரிப்பை தானே சொன்னாங்க. அப்படி அதுதான் சொல்கிறேன். நான் இங்கே ஹனிமூன்லாம் கேட்டேன், நான் ஹோம் மூன் தானே கேட்டேன். என்னது ஹோம் மூனா? நிலவுனா என்ன, ஒரு புது இடத்துக்கு போயிட்டு அழகாக ரசிச்சுக்கிட்டு கட்டினவனையும் ரசிக்கிறது தான் ஹனிமூனுன்னு சொல்லுவாங்க. ஹோம் மூன்னா கிடச்சதை வச்சு வீட்லேயே வச்சு நல்லா ரசித்து பார்த்து பழக்கமாக பதம்படுத்தி வச்சுக்கிறது ஹோம் மூன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தப்பு. நோட்ஸை கொடுங்க. நீ கொடுக்க வேண்டியதை கூட, நான் நோட்ஸை கொடுக்குறேன். நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேன். நோட்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. பேக் வெயிட்டாக இருக்குது, நான் கிளாஸுக்கு போகிறேன். ஏய் நில்லுடா. பாய் பாய். ரைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜகுப்தான் அங்கே அவர் அப்படியே ஒரு மாதிரி சேரில் உட்காந்துட்ருக்க. நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு நடந்து போகிறாரு. இப்போ போகிற வழியிலேயே நம்ம ஜிமின் பார்த்துட்டு நம்ம டேவை பார்த்து, என்ன ஆச்சு? போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, சும்மா நோட்ஸ் பற்றி தான் பேசினார். திட்டல. சரி, நோட்ஸ் எங்க? அவரே வச்சுக்கிட்டாரு. ஏன் தெரியல. ஓ சரி, கிளாஸ் போ.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அழகாக நம்ம டேவை அப்படியே கிளாஸ் ரூம் காமிச்சு விட்டுறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜங்குக்கோடைய அந்த ஸ்டாஃப் ரூம் சைடாக நடந்து போகும்போது தான் நோட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த சீட்டில் உட்காந்துட்டு நம்ம டேவோடைய நோட் இருக்குல்ல, அந்த நோட்ஸ் எடுத்த அந்த நோட் புக்கு அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபேஸ் மேலே வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. லைக் அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு வைட் ஐஸோட கூட நடந்து வந்துட்டு இருந்த நம்ம ஜேஹோப்பை தரன்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி கூப்பிட்டு போயிட்டு, இப்போ நம்ம ஜிமின் தான் ஜேஹோப்பை பார்த்து, டேய் நீ இதை பார்த்தியா? என்னது? நான் எதுவும் பார்க்கலையே. சோரை பார்க்கலையா நீ? ஏன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டேவுடைய நோட் புக்கை ஃபேஸ் மேலே வச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தாருடா. என்னது ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தாரா? அவர் மூக்கு முடிக்கிறதுக்கு வர நாயாடா? அந்த மாதிரி கிடையாது லூஸு. இதனால தான் கேட்ராமாலாம் கொஞ்சமாவது பாருங்க அப்படின்னு சொல்கிறது. கேட்ராமா பார்க்குறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? எல்லா கேட்ராமாலையும் நீ மோகம் பிடிச்சிட்டா இருக்காங்க. ஏவோ டே டிஸ்கஸ்டிங்காக பேசுறதா? நீ தான்டா டிஸ்கஸ்டிங்காக பேசுகிற. ஒரு மனுஷன் நோட்டத்துக்கு மூஞ்சி பக்கத்தில் வச்சுருந்தா என்னடா? அது அப்படி கிடையாதுடா. லைக் இப்போ அந்த நோட் வந்து டே கிட்ட இருந்தது. டேவுடைய ஸ்மெல் வந்து அந்த நோட்டில் இருக்கும். ஐயோ என்னாச்சு? அப்போ என் நோட்டை யார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் குளிச்சு 4 நாள் ஆக போகுது. லூசு என்னடா ஸ்மெல் இருக்குன்னு சொன்னால் அப்போ நான் 4 நாளாக குளிக்கல. அது இல்லை என்னோடய ஸ்மெல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் போது சீரியஸாக இரு. நான் சீரியஸாக தானே இருக்கேன். உன் சீரியஸ்னஸ் தான் எனக்கு புரியுது. உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரச்சனை வச்சுப்போ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாருக்கு டே மேலே ஒரு கண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்ம ஜேஹப் கிட்டே பேச, நம்ம ஜேஹப்பும் அட போடா காத்து அப்படின்ட்டு அவர் பண்ண ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஒரு 1 to 2 வீக் மாதிரி இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ சடனாக நம்ம ஜிமின் தான் பக்கத்தில் நம்ம டே வந்து உட்காந்து என்னமோ அப்படியே எழுதிட்டுருக்காரு. அப்போ நம்ம டேவை பார்த்து, டே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு? இல்லை அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏன் என்னாச்சு? இதுனா ப்ராப்ளமா? அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் அப்படித்தான்னு சொல்லலாம். எனக்கு புரியல, கொஞ்சம் ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து கேட்க, இப்போ அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்ருக்க ஜேஹோப்போ அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்த்து, லைட்டாக சீரியஸான மேட்ரு தான் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேக்கு ஒரு மாதிரி எடுத்து வச்சுட்டு என்ன மேட்ருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பந்தன்னு முடிச்சிட்ருக்க. இப்போ நம்ம ஜிமின் தான், டே கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸாக உனக்கு எதுவும் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகல? ஸ்ட்ரேஞ்சாக? ஏன் என்னாச்சு? ஏன் கேட்குறீங்க? இல்லை அது வந்து உன்னை சுற்றி ஒரு சில ஸ்ட்ரேஞ்சஸான விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பார்த்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுறோம். அதனால தான் உனக்கு அந்த ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வேண்டி. என்ன நடக்குது? எதாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ நீ பயப்படலாம் வேணாம். பாரு ஜிஹோ, நான் தான் சொன்னேன்ல, சொல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. ஐயோ ஒருத்தன் மூடுறா. அது வந்து என்னாச்சு நம்ம கிளாஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வருவார் தெரியுமா? ஜங்குக். தெரியும், ப்ரொஃபஸர் ஜங்குக். அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான பர்சன். ஒரு மாதிரி சிரிச்சிடுன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வல்லுன்னே இருப்பார். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதை விட இப்போது அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து என்னது பூவா இல்லை இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பியா? என்னது ஜங்குக் சார் மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பியாவா? அது தெரியலையே, ஏன் கேட்குறீங்க? தெரியலலாம் சொல்லக்கூடாது. பண்ணுவேன், பண்ண மாட்டேன், ரெண்டுத்தில் நான் ஒன்று தான். பண்ண மாட்டேன்
வந்துட்டேன். அப்பாடா, தப்பிச்ச. ஏன், என்னாச்சு? நம்ம கிளாஸ்க்கு ஒரு ப்ரொஃபஸர் வருவார்ல, ஜங்குக் சார். ஆமாம். எனக்கு தெரிஞ்சு அவர் உனக்கு ரூட்டு விடுறாருன்னு நினைக்கிறேன். என்னது? ஆமாம், உன்னுடைய நோட்ஸை தனியாக எடுத்து வச்சு கரெக்ஷன் பண்ணுறாரு. அப்பப்போ உன்னை ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிடுறாரு. 10 கிளாஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்போது உண்மையாக நோட்டை விட்டுட்ருக்காரு. அதுவும் நீ பார்க்குற நேரம்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. நீ பார்க்காத நேரத்துலலாம் பார்க்குறாரு, தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஆமாம். அன்றைக்கி உங்கள்கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவர் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணாதப்பயே மறுநாள் நீ புது நோட்டு வாங்கிட்டு வரப்பயே நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, டெய்லி அப்போ நீங்கள் இந்த 2 வாரமாக காலேஜ்க்கு வந்ததுக்கு காரணமே நாங்கள் தானா? ஐ மீன் ஜங்குக் சார் தானா? ஆமாம். பாவம், உனக்கு ஒன்றுமே தெரியல, ரொம்பவும் அமைதியாக இருக்கேன். உன்கிட்ட போயிட்டு அந்த ஆள் வந்து ப்ரப்போஸ் பண்ணி நீ அதை தெரியாமல் அக்செப்ட் பண்ணிட்டனா உன் வாழ்க்கையே சீரழிஞ்சிடும். உன்னை எப்படியாவது காப்பாற்றணும் தான் இந்த எல்லா வேலையும் நானும் ஜியோப்பும் பார்த்தோம், தெரியுமா? நான் வேணா போயிட்டு இதை சார்கிட்ட கேட்கட்டுமா? என்னத்துக்கு தானாக போயிட்டு எரிமலைக்குள்ளே விழுற? அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் சேஃபாக இருந்துக்கோ. அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ, அது ஒன்றும் போதும், ஓகேவா? ஓகே. சரி. நாளைக்கு வேறு வீக்கெண்டு, வீட்டில் தானே இருப்பேன் நீ? ஆமாம். வெளியே எங்கேயாவது வரியா? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமன் வந்து செட்டில் ஆகிடுறாரு. இப்போ தான் ஒரு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, நம்ம டேவ் வந்து காப்பாற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஜங்குக்கு வராரு. இப்போ உடனே நம்ம ஜிமன் தான் பொறுமையாக நம்ம டேக்கிட்ட போயிட்டு, பார்த்தியா நீ இருக்கிற நேரம்லாம் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் வருவார், இப்போ பாரு உன்னை தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமன் சொல்ல டக்குன்னு நம்ம டேவ் வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம ஜிமன் சொன்ன மாதிரி டக்குன்னு நம்ம டேவை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவ் வந்து கீழே குனிஞ்சிட்டு, அச்சோ ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. நான் தான் சொன்னேன்ல பாரு, சைடு கேப்பில் கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் உன்னை தான் சைட் அடிச்சிட்ருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமன் வந்து நம்ம ஜங்குக்கு பற்றி சொல்ல நம்ம டேவும் வந்து சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஜிமன் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிளாஸ் வந்து முடிய போகிற நேரம். டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேவை பார்த்து, டேவ் சார் நாளைக்கு வீக்கெண்டில்? ஆமாம் சார். வெளியே போகிற வேலை எதனா இருக்கா? அது வந்து இல்லைன்னு சொல்லு, அப்போ தான் ஒன்று எங்கேயும் கூப்பிட மாட்டார், வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி விட்டுருவார். இல்லை சார். அப்போ ஓகே, எனக்கு கொஞ்சம் லைப்ரரி போக வேண்டிய வேலை இருக்குது, என் கூட வந்துடு. அது சார், ஐயோ இன்னும் இவன் இப்படிலாம் பண்ணிட்டான், இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம டேவும் வந்து சிரிப்பெல்லாம் அடக்கிட்டு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அப்படியே பாவமாக சரி சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு அந்த கிளாஸை விட்டு வெளியே போக ஈவினிங் ஆகுது. எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு அழகான வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம டே தான் கையில் பேக் வச்சுட்டு அழகாக அதை எடுத்துகிட்டு வந்து கவுச் மேலே போட கிச்சனில் நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டே கிட்ட அப்படியே வர நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஒரு 4 ஸ்டெப்பு பின்னாடி நவுந்து போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி வியர்டா, ஏய் என்ன பண்ணுறா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறேன். ஏன் எதுக்கு இந்த டிஸ்டன்ஸு? உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீங்கள் என்ன சைட் அடிக்கிறீங்கன்னு, அதனால உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொன்னாங்க, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓ ஏன் பார்த்த வேலை இது? அந்த ஜிமின் தானே? ஏன் அப்படி கேட்குறீங்க? அவன் நான் பாத்ரூம் போகும்போது என் பின்னாடி வரான், என்ன டவுட் வராதா? இந்த அளவுக்கு கேவலமாக ஃபாலோ பண்ணுவான்? சரி இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள் சார். வீட்டுக்கு வந்து சார்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல.
ம் நானும் சொல்லியிருக்கேனே, கிளாஸ் ரூம் வந்து சைட் அடிக்காதுன்னு. நீ பச்சையாக சைட் அடிக்கிறது ஜிம்முனே கண்டுபிடிச்சிட்டான். அது நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்குதான். ஆமாம், நான் உட்காந்துட்ருக்கிற இடத்துல மட்டும் World War III நடக்குது. நான் கொஞ்சம் டேஞ்சரஸில் உட்காந்துட்ருக்கிறதுக்கு மூஞ்ச பாரு கேட்குற கேள்வி. அப்படியே என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. சரி சரி, என்னதான் பொத்தி பாம்பு மாதிரி இருந்தாலும் இப்படி வந்து சீருறியடா. அதெல்லாம் அப்படிதான். சரி, அவன் பேசுனதுக்கும் நீங்கள் கேட்டதுக்கும் வாட்டமாக எனக்கு ஒரு வேலையை பார்த்தா. என்னது? லைப்ரரி கூப்பிட்டா? அதுவா, நாளைக்கு வீக்கெண்டு. நீ ஃப்ரெண்டுங்கிட்ட எங்கேயாவது போகிறேன் வரேன்னு எதனா சொல்லி வச்சுருக்கியோன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நீ பிஸியாக இருக்கேன்றதை காட்டுறதுக்கு வேண்டி இந்த வேலையை பார்த்தேன். இந்த மாஸ்டர் மைண்ட்லாம் உனக்கு நல்லா வேலை செஞ்சுட்டேங்கோ. அதெல்லாம் அப்படிதான். சரி, நாளைக்கு எங்கே போகலாம்? பீச்சா, பார்க்கா, மாலா? லைப்ரரின்னு சொன்னீங்க. அதெல்லாம் சும்மா லைக்கு. வெறும் லாயா? சரி சரி சொல்லுடா, எங்கடா போகலாம்? நவுந்து போகாதடா. டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்க சார். கிளாஸில் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக வருது. அவ்வளோதான் எனக்கு லிமிட்டு. பாஞ்சிரும் பார்த்துக்கோ. சரி சரி, கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் பொறுமையாக கிட்ட போயிட்டு நம்ம ஜங்கு கட்டாயிட்டா ஹக் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள் சார். சரி சரி சொல்லுங்கள் ஜங்கு. நாளைக்கு எங்கே போகலாம்? ஏன் 3 இடத்துக்கும் போகக்கூடாது? பீச்சு, பார்க்கு, மாலு. போகலாமே. நாளைக்கு ஏதோ வேலை இருக்கா அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டியே? போன வாரம் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ முன்னாடியே ஷெட்யூல் போட்டேன். நான் நாளான்னைக்கு ஃப்ரீ தான். நாளைக்கு வெளியே போனாலும் நாளான்னைக்கு வீட்லேயே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை வேண்டாம், சண்டே அம்மாவை பார்க்கணுன்னு இருக்கேன். ஐயோ ஏன்டா உனக்கு? ஏன் அம்மா பார்த்துட்டு வரதுல என்ன இருக்கு? நல்லா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க பிளான் போட்ட மாதிரியே அழகாக டேட்டிங்க்கு போயிடுறாங்க. பீச்சு, பார்க்கு, மாலு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்க. கொஞ்சம் அப்படியே அன்றைக்கி டே முடியுது. வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணுது. எல்லாத்தையுமே வந்து அழகாக அப்படியே அன்பேக் பண்ணிவிட்டு செட்டில் பண்ண வேண்டிய இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு ஜாலியாக 2 பேரும் அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. சண்டே ஆகுது. நம்ம டே ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனதும் அவங்க அம்மா நம்ம டேவை பார்த்ததும், அடி சிறப்பான நாயே, எங்கேங்கடா வந்த? அம்மா, என்னங்கம்மா கேள்வி இது? உங்களை பார்க்கலான்னு ஆசையாக வந்தா? டே, எங்கேயாவது சேர்ந்து வெளியே போக வேண்டியதானே? ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? ஜங்கு கம்பல் பண்ணால் தானே இங்கே வரணும்னு. என்ன ஒரு பக்கம் மட்டும் ஆட மாட்டேங்குது? ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அப்போனா கம்பல் பண்ணியிருக்கேன். எதுக்கு நீ கம்பல் பண்ணி இங்கே வர? எப்போ வேணால் நீங்கள் வரலான்ட்டே. ஆனால் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. என்னைக்காவது காலேஜ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ஆமாம், சண்டே டைம் என்னம்மா காலேஜ் இருக்க போது? அதுதான் நானும் சொல்கிறேன். சாட்டர்டே டைம் காலேஜ் இருந்துச்சுன்னா உங்களால் சாட்டர்டே கூட வெளியே போக முடியாது. ஸோ சண்டே டைம் ஜாலியாக சுற்ற வேண்டியதானே? நேற்றே சுற்றிட்டோம்மா. போட விட்டு விட்டு சக்கோ, நீ உள்ளவா? அம்மா, பெத்த பிள்ளைய வெளியே விட்டு என் புருஷனை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு நான் யாருக்குமா சுற்றுறது? ஓகே சரி, 2 பேரும் வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேயோடைய அம்மா தான் அழகாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு டேயோ அப்போ தான் ஹக் பண்ணி அப்படியே கண்ணத்துலலாம் முத்தம் கொடுத்து, நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் எப்படி பார்த்துக்கிறீங்களா, மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அப்படியே பேசி எடுத்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஈவினிங் ஆனதும் 2 பேருமா சேர்ந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. ஒரே காசிப்ஸாக இருக்குது. என்னென்னமோ அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபோனை காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு பர்சன் ஒரு மாதிரி அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி உள்ளே வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம யோகி. அவரும் அதே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் தான். இப்போ அவர் வந்துட்டு அவருடைய மொபைலை காட்டி, யார்
இந்த போஸ்ட்டை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காரு. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே மூஞ்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜிமின் தான் எழுச்சிக்கிறாரு. எதுக்கு இந்த வேலையை பார்த்தா? இல்லை சார், உங்களுக்கு ஜங்குக் சாரை பற்றி தெரியல. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பையன். அவங்கக்கிட்ட அவர் தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. பார்த்தீங்களா, நேற்றுக்கு லைப்ரரின்னு சொல்லிட்டு போய் சொல்லி எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு அவரை நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அதனால தான் அது கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா அவர் டேக்கிட்ட இருந்து தள்ளி இருப்பாருன்னு நான் அப்படி போஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து எழுந்திரிச்சு சொல்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து இந்த மால்க்கு பீச்சுக்கெலாம் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போது நம்ம டே கையில் வந்து ஒரு சில ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஜங்குக்கு வந்து காரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு நம்ம ஜங்குக்கு என்னமோ நம்ம டேவை வேலை வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ப்ரொஃபஸர் வந்து ஸ்டூடெண்ட்டை ஒரு மாதிரி கம்பல் பண்ணி வேலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டு போட்டு விட்டுருக்கேன். அது காலேஜ் ஃபுல்லாக பரவிடுச்சு. ஆனால் இந்த போஸ்ட்டை பற்றி வீட்டில் இருக்கிற நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரியாமலே 2 பேருமா காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்து இப்படி எழுந்திரிச்சு சொன்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி நம்ம ஜிமினையும் பார்க்க, நம்ம யூங்கியும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம யூங்கி தான் நம்ம ஜிமினை பார்த்து ப்ளஸ் மற்ற பசங்களையும் பார்த்து அவங்க 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் இது மாதிரி கேவலமான போஸ்டெல்லாம் போஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஜிமின், மரியாதையாக அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின்கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினும் பயந்துக்கிட்டு டக்குன்னு எடுத்து போஸ்ட்டை டெலீட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே தான் ஃபஸ்ட்டு உள்ளே வராரு கிளாஸ் ரூம்குள்ளே. உள்ளே வந்து பார்த்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்ம டே கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி, நம்ம டே தான் யார்ட்டையும் பேச மாட்டார்ல, இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம டே கிட்ட போயிட்டு, என்ன 2 பேரும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்கீங்க போலையே, என்ன இது வேலை வாங்கினாரா உன்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடுது. கிளாஸ் ரூம்குள்ளே போகாமல் கிளாஸ் ரூமுக்கு வெளியே இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துட்றாரு. ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவருடைய கிளாஸ் ரூமை நோக்கி, நம்ம டேவை நோக்கி நம்ம ஜங்குக் அவ்வளோ வேகமாக நடந்து வராரு. கோவமாக இருக்கார். நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் கோவமாகி பார்த்துருக்காரு. பட் இப்படி ஆகி பார்த்ததில்ல. ஒரு மாதிரி கோவமாக ஃபாஸ்ட்டாக நடந்து வர ஆரம்பிக்க நம்ம டே ஒரு மாதிரி பயத்தோடையே பார்த்துட்ருக்காரு. இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு, யார் இந்த போஸ்ட்டை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளாஸ் ரூமை பார்த்து கேட்குறாரு. நம்ம டே பக்கத்தில் நின்றுக்கிட்டு, ஜங்குக் விடு, ஒன்றும் இல்லை விடு, 2 நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நம்ம ஜங்குக்கை வந்து ஒரு மாதிரி காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் நம்ம ஜங்குக்கு வந்து காம் ஆகிற மாதிரியே தெரியல. ஒரு மாதிரி ஹைப் ஆகிடுறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. ஏன்னா அது நம்ம டேவை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே அவர் கோவப்பட்டுடுறாரு. கிளாஸ் ரூமே அமைதியாக இருக்கும்போது நம்ம ஜிம் வந்து எழுந்திக்கிறாரு. எழுந்திரிச்சு நின்று நம்ம ஜங்குக்கு வந்து அமைதியாக பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஜிமின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணது உன்னுடைய தப்பு. அதுவும் இல்லாமல் என்ன விஷயம்னே தெரியாமல் போஸ்ட்டு போட்டிருக்கிறது 2வது தப்பு. அண்ட் லாஸ்ட் டைம் நான் அவனை சைட் அடிக்கிறதுக்கு அவனுக்கு நான் யாரோ எவனோ கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணவன். புரியுதா? நான் அவனை கட்டினவன். எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நாங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். எதையும் ஓப்பன் அப் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு ஸ்டடீஸ் இருக்குது. அதனால இது காலேஜில் என்னென்னத்தை எப்படி எப்படி வச்சுருக்கணுன்றது எனக்கு தெரியும். அது யாரும் நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் இப்படி இருக்கவும் மாட்டேன். பேசினாலும் இவ்வளோ ஆஷாக பேச மாட்டேன். ஆனால் என்னை நீ பேச வச்சுட்டேன். சார், அது வந்து விஷயம் தெரியாமல், அதை தான் நானும் சொல்கிறேன். விஷயம் தெரியாமல் இந்த மாதிரி ரூமர்ஸை பரப்பாத. இது ரூமர்ஸ்னு கூட சொல்ல முடியாது. இது டேவை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிச்சு. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து சொல்கிறேன். புரியுதா? சாரி சார். சாரி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. போஸ்ட்டை டெலீட் பண்ண பண்ணிட்டேன். டே போய் உட்காரு போ. உட்காது உள்ளே போய் உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம
ஜங்குக்கும் அப்படியே அந்த கிளாஸை விட்டு வெளியே போக நம்ம டே வந்து ஒரு மாதிரி கீழே குனிஞ்ச மாதிரியே, அவர் ஆல்ரெடி கிளாஸ் ரூமில் அமைதியாக இருப்பார், இப்போ ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி பிளேஸில் போயிட்டு உட்கார நம்ம டே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கே கல்யாணம் பண்ணவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஜிமின் தான், டே ஐம் சாரி, நான் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நீ சொல்லியிருக்கலாம்ல, எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அது வந்து நீ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவேன்னு எனக்கு தெரியாது ஜிமன். நீ ஜஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நீ போஸ்ட் போகிற அளவுக்கு போவேன்னு எனக்கு தெரியாது. இல்லாட்டி நான் உன்னை சேவ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான். இல்லை ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு மேரேஜ் கப்பலாக நாங்கள் வெளியே போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது யார் என்ன நினச்சாலும் எங்களுக்கு கவலையும் கிடையாது. ஜங்குக் லைட்டாக கோவப்பட்டதுக்கு காரணம் அது லைட்டாக என்னை ஹர்ட் பண்ணிடுச்சு, அதனால தான் கோவப்பட்டான். மற்றபடி அதில் அவனுக்கு எந்த ரீசனும் கிடையாது கோவப்படுறதுக்கு. நீ தப்பாக எதுவும் எடுத்துக்காத. இல்லை, நான் தான் சார்கிட்ட சாரி கேட்கணும். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல், உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் பிக்சர் எடுத்ததே தப்பு. அதை போஸ்ட் வர பண்ணிட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நைட் போயிட்டு நான் அவன்கிட்ட பேசினேன்னா எல்லாம் சரியாயிடும். சீரியஸா? சரி, இருந்தாலும் நான் சாரி சொல்லணும். சரி பரவாயில்ல, லஞ்சில் வா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமினை லைட்டாக காம் பண்ண கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் டைமும் வருது. நம்ம டேவும் நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டாஃப் ரூம் போக, இப்போ நம்ம ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து நிற்கல, நம்ம டே தான் நிற்கிறாரு. இப்போ அப்படியே நாக் பண்ணாமலே ஓப்பன் பண்ணால், டே உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன், நீயே வர. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா பேப்பர் தான் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாவா, அவ்வளோ உட்கார. இல்லை ஜங்குக் அது வந்து அப்படின்ட்டு அப்படியே சைடில் பார்த்தா நம்ம ஜிமின் வந்து நிற்கிறாரு. ஜிமினை பார்த்ததும் ஒரு மாதிரி மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுற. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் கீழே குனிஞ்சுக்கிட்டே நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு, சார் ஐம் ஸோ சாரி, நான் பண்ணது தப்பு தான். நான் விஷயம் தெரியாமல், நீங்கள் வேறு ரொம்ப கோவமான ஆளா. டே வந்து ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஒரு பையன், அவன்கிட்ட நீங்கள் எதனா தப்பாக எதனா பிஹேவ் பண்ணிடுவீங்கன்ற ஒரு பயத்தில் தான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் அவனை சேவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே இருக்குன்றது எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணலை. ஐ மீன் அவனை சேவ் பண்ணணுன்னு தான் பண்ணேன். பரவாயில்ல போ. சார் அது வந்து என்ன, அது ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அந்த இடத்த விட்டு போயிடா. நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு சிரிப்பு வந்தது. இப்போ அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டு, மேரேஜ் ஆகி 2 months ஆக போகுது, இப்போ வந்து ஹாப்பி மேரிட் லைஃபாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டேவும் அவனுக்கு விஷயமே தெரியாது, இப்போ தானே தெரியும், எப்போ தெரியுதோ அப்போ தானே சொல்ல முடியும், நீ அப்படியே வச்சு ஓட்டாத ஜங்கு. என்ன ஃப்ரெண்டை சொன்னதும் குத்தமா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்க? போடா. எங்கே போகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அழகாக அப்படி கிட்ட எடுத்து மடியில் உட்கார வச்சுக்க. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, காலையில் அந்த போஸ்ட் நானே பார்க்கல, நீ எப்போ பார்த்தா? ஸ்டாஃப் ரூம்க்கு வந்தேன், யோகி காட்டினா. ஓஹோ, அப்போ உனக்கும் இங்கே வந்து தான் மேட்ரு தெரியுமா? உனக்குமா? சரி, காலைல வரும்போதே அங்கே வெளியே உட்காந்துட்டு இருந்தேன், எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அதனால தான். பத்தியா, இதுக்கு தான் நான் முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லலான்னு சொன்னேன், நீ தான் வேண்டான்னு சொன்னேன். வீடு ஜங்கு, இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சிச்சுல. சரி டே, ஐ லவ் யூ. என்ன இது புதுசா? ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், எத்தனை நாள் சொல்லாமல் திடீர்னு சொல்கிறேன். இத்தனை நாள் சொல்கிறேன், தப்பாடா? இல்லை, ஐ லவ் யூ டூ.
சரி, வீட்டுக்கு போனதும் சமைக்கிற வேலை இருக்குது, வீடு கழுவுற வேலை இருக்குது, பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது, பெட்டு சுத்தம் பண்ணணும், டேபிள் க்ளீன் பண்ணணும். ஓகே, உன்னுடைய வேலை தான் எல்லாமே. நான் கிளாஸ் ரூம் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டு அப்படியே கிளாஸ் ரூம்க்கு ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கு தலையிலே அடிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மல்லாந்து படுத்துக்கிறாரு. அந்த சேர்லேயே அப்படியே சாஞ்ச மாதிரி இது பண்ணிகிட்ருக்கா. நம்ம டீ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு கப்பிள்ஸ் மாதிரி அவங்க அப்படியே அந்த காலேஜ்லேயே வந்து மாறிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டர். நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் வெளியில் ரொம்ப அமைதி, பட் நம்ம ஜங்கு கிட்ட மட்டும் எல்லா வாண்டு வேலையும் பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஜோடியை வந்து எல்லாருமே ஷிப் பண்ண ஆரம்பிச்சு காலேஜ்லேயும் வந்து அப்பப்போ இந்த ஒரு லவ் மூமெண்ட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் எல்லாருக்கும் தெரியவும் வருது ஒரு அழகான ஒரு மேரேஜ் லைஃப் ப்ளஸ் ஸ்டடீஸும் கூட சேர்ந்து. ஓகே, ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு நடுவில் நான் வேறு எந்த விதமான சேடோ இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் கிரிப்ஸியான திங்ஸை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சி ரெக்கார்ட் பண்ணேன். எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான். ஓகேடா, பை பாய், ஐ லவ் யூ ஆல், பி சேஃப் அண்ட் டாட்டா. நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு.